ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ரீசனிங் மேக்ஸ்ல கேட்கறது. இந்த டைப் வந்து மோஸ்ட்லி கண்டிப்பா 90% 95%க்கு மேலேயே வருங்க. பார்த்தலாம் இந்த பிளட் ரிலேஷன்ஸ் இல்லைனா ரிலேஷன்ஸ் இந்த டைப்பான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கண்டிப்பா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு. கன்ஃபியூஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து ரமிளா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ஆப்ஷன் 1 மனைவி, ஆப்ஷன் 2 சகோதரி, ஆப்ஷன் 3 மகள், ஆப்ஷன் 4 பேத்தி. இது ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் படிச்சோம்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் 1 by 1 நேம் வந்து நீங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு வரணும். இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு ஈஸி மெத்தட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன கொஸ்டின்ல இருக்குன்னு பார்க்கலாம். ரமிளா கூறுகையில், யாரு சொல்றா? ரமிளா. எழுதிக்கோங்க. ரமிளா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதன், அப்போ ரமிளாவின் மாமன் எழுதிக்கோங்க. யாருன்னா ராமநாதன். ஓகேவா? ராமநாதனின் ஒரே மகனான ராமன், அப்போ ராமநாதனுடைய ஒரே ஒரு மகன் யாரு? ராமன். ஓகேவா? இப்போ ராகவியின் தந்தை, ராமன் யாரு? ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. சரியா? அப்போ ராமன் யார் வருது இப்போ இங்க இந்த சென்டென்ஸ்ல? தந்தை. யாருடைய தந்தை? ராகவி. ஓகேவா? ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி வந்து ராகவியின் சகோதரி. அப்போ இப்படி போட்டுக்கோங்க. போட்டு இங்க ஒரு நேம் இருக்குது, என்னன்னா ரமணி. அப்போ ரமணி ராகவியின் சகோதரி, சிஸ்டர்ஸ் வந்துட்டாங்களா? என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னா இந்த ரமணி வந்து ராமநாதனுக்கு என்ன உறவு? இவ்வளவுதான் கொஸ்டின். இப்போ உங்களுக்கே வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இதுல, இல்லையா? பாருங்க, ரமிளாவுடைய மாமனார் ராமநாதன், அவருக்கு ஒரு மகன், அவருடைய நேம் ராமன். அப்போ ராமனுக்கு 2 மகள்கள். அதாவது இங்க என்ன எப்படி ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா ராமன் ராகவியின் தந்தை. இந்த ராமன் ராகவியின் தந்தை அப்படிங்கறது நீங்க கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் எழுதிடலாம். அவ்வளவுதான். ராமன் வந்து ராகவியின் தந்தை, ரமணி வந்து ராகவியின் சகோதரி. அப்ப இவங்க 2 பேரும் சகோதரி வந்துருதா? சோ தாத்தா தந்தை மகள்கள். அப்ப ரமணியுடைய ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டாங்கன்னா பேத்தி. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. மோஸ்ட்லி இது மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் 1 by 1 நேமா நீங்க இப்படி சார்ட் அவுட் பண்ணிட்டு வரும்போது ஆன்சர் வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆன்சர் பேத்தி. இது போல தினமும் பிவைக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.